அந்த சிறார்கள்னு சொல்லக்கூடிய ஒரு சிறார் வந்து அப்படித்தான் பேசியிருக்காரு. மரியாதையாக ஒரு பொதுவெளியில அப்படி வந்து கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க. இதுதான் உங்களுடைய அரசியல் அப்படின்ட்டு தான் நம்ம கடந்து போகணும். எங்களை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி அதிகாரம் சரியாக செய்யல. அதை வந்து விமர்சனம் பண்றோமே தவிர ஸ்டாலின் அவர்கள் குறித்து அவருடைய உடல் மொழி கொடுத்து அதை பத்தி எந்த ஒரு விமர்சனமுமே தமிழக வெற்றி கழகம் வைக்கல அப்படின்ட்டு அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா உங்களுடைய அரசியல் அப்படிதான் இருக்கு. மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதா இந்த அரசியலை தவிர உங்களுக்கு பல்வேறு லாபங்கள் இருக்கு. அதனால உங்களுக்கு இந்த பதவி பறி போனுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுனால கத்தி கதறீங்க அப்படின்ட்டு தெளிவா தெரியுது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பாலிடிக்ஸ் அப்படின்ட்டு தான் தலைவர் அவர்கள் அறிவிச்சாங்க. அப்படிதான் நகருது. எந்த ஒரு கேள்வியுமே அப்படிதான் நகருதே தவிர உங்களை மாதிரி ஆபாசமான விமர்சனங்களை வைக்கிறதுக்கு நாங்கள் தயாரா இல்லை. அது மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. என்ன இப்படி இந்த அளவுக்கு கீழே இறங்கி பேசுறாங்க அப்படின்ட்டு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி தான் எல்லாரும் பேசுவாங்கன்னா அதையும் வந்து வெட்ட வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டியதுதான். எல்லாருமே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா தான் இருக்காங்க. ஏன்னா ஸ்டாலின் அவர்களே பேசியிருக்காரு. ஸ்டாலின் அவர்களே ஜெயலலிதா அவர்கள் குறித்து பேசியிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சசிகலா அம்மையார் குறித்து பேசியிருக்காரு. அவங்களோட அரசியல் தொடர்ந்து அப்படிதான் இருக்கு. அந்த மாதிரியான அரசியலை திமுகவினர் செய்யக்கூடிய அரசியல் வந்து தமிழக வெற்றி கழகம் செய்யாது. எங்களுடைய நிலைப்பாடு இப்படிதான். மக்களுக்கு நல்லது செய்யணும். இங்க இருக்கக்கூடிய தவறுகள்லாம் இதெல்லாம் இருக்கு, சுட்டி காட்டணும் அப்படின்ட்டு தான். நீங்க ஒரு கூட்டம் போறீங்க, திமுக ஆட்சியில் நல்லது செஞ்சிருக்கோம், இதனால எங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லணும், அதெல்லாம் சொல்றது இல்லை. பொய்யான ஒரு பரப்புரை, பிஜேபி பிடிங்கிற ஒரு பரப்புரை, ஆபாசமான அருவருப்பான பரப்புரை. இது தாண்டி நீங்க என்ன பேசுறீங்க? இதை தாண்டி என்ன அரசியல் பேசுறீங்க? இதுதான் அரசியல் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. மக்களுக்கு நீங்க நல்லது செஞ்சதை பேசலாம்ல. ஏன் பேச முடியலன்னா தினந்தோறும் கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு, தினந்தோறும் பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. கஞ்சா போதை புழக்கம் வந்து தமிழ்நாடு முழுக்க கட்டவிழ்த்துப்பட்டிருக்கு. போலீஸ் வந்து எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசுறாரு. அவர் மீதும் ஆபாச பதில்கள் தான். அவர் வந்து எப்படி இருந்தார் தெரியுமா, அவருடைய பின்னணி என்ன தெரியுமான்ட்டு செய்திகள் வெளியிடுறீங்க. இப்படிப்பட்ட அரசு தான் இருக்கு. யார் கேள்வி கேட்டாலும் அவர்கள் மீது ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அவங்க தவறான ஆட்கள் அப்படின்னு கட்டமைக்கிறீங்க தவிர அந்த போலீஸ் சொன்னதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு பார்க்காம போலீஸ் மீது நடவடிக்கை எடுக்கிறீங்க. இப்படிப்பட்ட ஆட்சியை வச்சுக்கிட்டு எப்படி உங்களை விமர்சனம் பண்ணாம, உங்களை கேள்வி கேட்காம, இந்த ஆட்சி அகற்றாம எப்படி மக்களுக்கு வந்து ஒரு நிம்மதி ஏற்படுத்த முடியும்? இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை வச்சுக்கிட்டு நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அதனால மக்கள் வாக்கு செலுத்துவாங்கன்ட்டு நேர்மையா சொல்ல முடியலையே. திமுகவுக்கு ஆதரவாகவும் பேச முடியலையே. அவங்க வரக்கூடாது, இவங்க வரக்கூடாது, பிஜேபி RSS இப்படிதான் உருட்ட முடியுது. இதை வந்து மக்கள் ஏற்க மாட்டாங்க. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, இது அந்த காலம் மாதிரிலாம் கிடையாது. அந்த காலத்துல கூட்டணி வச்சு தான் திமுக தான் காங்கிரஸ் கிழிக்குது. கூட்டணி இல்லாம வெற்றி பெற முடியுமான்னு கூட்டணி கட்சியே வந்து கிழிக்குது திமுகவை. அப்படிப்பட்ட சூழல் தான் இருக்கு. கூட்டணி நம்பி, பணத்தை நம்பி, இங்க சாதி அரசியலை வச்சு, மத அரசியலை வச்சு ஏமாற்றி, பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து வந்து ஏமாற்றி தான் திமுக வெற்றி பெற்றுச்சே தவிர, அதுவும் எதிரில் இருக்கக்கூடிய கூட்டணி அதிமுக கூட்டணி வந்து பலம் இல்லாம தனித்தனியா பிரிஞ்சிருந்த ஒரு சூழல்ல தான் திமுக 2021 வெற்றி பெற்றுச்சே தவிர, மற்றபடி திமுக வந்து பொற்கால ஆட்சி கொடுக்கும், அதுக்காக வாக்கு செலுத்துறவங்க யாரும் வாக்கு செலுத்தல. அதற்கான முடிவுரை வந்து கண்டிப்பா கொடுப்பாங்க அப்படின்ட்டு திமுக உடன்பிறப்பு சிறார்களுக்கு வந்து பதில் சொல்கிறேன்.